வெல்கம் டு சரசூஸ் சமையல். இன்னைக்கு சமையல் நோங்க. இன்னைக்கு நம்ம வந்து சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் விசிட் தான் பண்ண போறோம். அங்க கொஞ்சம் எல்லாமே வறுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆயில் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு வந்து மந்த்ரா கடலெண்ணெயும் இந்த இதையும் நல்லெண்ணெயும் தான் எடுத்துட்டு போறேங்க. ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு கிளம்பினேன். சரி, ஆபீஸ்ல எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்றாங்க என்ன அப்படிங்கறத உங்ககிட்டயும் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். நான் முன்னாடியே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வீடியோ கொடுத்துருக்கேங்க. எல்லாமே நாங்கள் வந்து நீட்டாக ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் தான் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் எங்கே எது நல்லா தரமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களோட மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோங்க. பச்சரிசி முதலானது இடியாப்ப மாவுக்கு எல்லாமே நாங்கள் வந்து குவாலிட்டி பார்த்து மல்லி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை பொடிக்கெல்லாம் வந்து அதுவும் நானே போய் வாங்கினாதாங்க எனக்கு மனசு திருப்தியாகும். ஒரு சில சமயத்துல ஒரு சில தோட்டங்கள்ல இருந்து வரும், இல்லைன்னா நான் வந்து உழவர் சந்தையில தான் போய் வாங்கிட்டு வருவேன். காலையில 7:30 போயிட்டு இருந்தேன். இந்த பனினால போக முடியல. சாயங்காலமே அங்க முன்னாடி எல்லாம் மார்க்கெட் முன்னாடி போட்டு விற்கிறாங்க. எங்க ப்ராடக்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கவங்களை கூட்டிட்டு போயிட்டு நானே தாங்க வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி முருங்கை இலையும் அந்த மாதிரி தாங்க. கொஞ்சம் அந்த ரஃபா இருந்துச்சு அப்படின்னா எங்க பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால முருங்கை இலையும் ஒருத்தவங்க கிட்டயே சொல்லி வச்சு ரொம்ப நல்ல தலையா வரும்போது தான் பார்த்து வாங்கி நாங்கள் வந்து சூப் மிக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒன்னொன்னும் நாங்கள் சிறந்தே எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் எங்களோட மசாலா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் ஒன்னொன்னும் நாங்கள் ரெடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரையல் பார்ப்போம். அது ஓகேவா வந்துச்சு அப்படின்னா தான் நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே நாங்கள் உள்ள போவோங்க. நாங்கள் அடை மிக்ஸே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு அரைச்சி அதை செஞ்சு பார்த்து வீட்டில் ஊற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் போனோம். அப்புறம் எள்ளுப்பொடி இதெல்லாமே நான் வீட்டில் சாதாரணமாக அரைப்பேன். அதே அளவு தான் சொன்னேன். எங்கள் பொண்ணு அங்கே ஹெல்ப்புக்கு வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நான் சொல்லி கொடுத்துருவேன். வாயிலே இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அவங்களே நீட்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பருப்பு பொடியும் அந்த மாதிரி தான். இட்லி பொடி, இந்த இட்லி பொடிக்கு நீங்கள் எல்லாரும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி இடியாப்ப மாவுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தரம் மாறாம டேஸ்ட் குறையாம உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேங்க. நீங்களும் எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. புதுசா கஸ்டமர்ஸ் வரீங்க, அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வாங்கினவங்க எல்லாருமே எங்க கிட்ட நீங்க மறுபடியும் வாங்கி ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆயிட்டது எனக்கு ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமா எல்லாமே எங்க பொண்ணு தான் ஆளினால் பாத்துக்கிறாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் குறையாம ஒன்னொன்னே அவங்க பார்த்து நீட்னஸ்ல இருந்து டேஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு வர்றாங்க. எதுவா இருந்தாலும் அரைச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ண வேண்டிய பொருட்களை கொண்டு வந்து எங்க பொண்ணு கொடுப்பாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். சமயத்துல ஏதாவது உப்பு குறைவா இருந்தா அதையும் நான் சொல்லுவேன். அதையுமே நாங்க எப்படி டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இட்லி பொடி அப்படின்னா அந்த இட்லி பொடியில ஒரு சொட்டு எண்ணெய் ஊத்தி அதை குழப்பிட்டு அதை சாப்பிட்டு பார்த்து விரல வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். சாதாரணமா பாக்குறதுக்கும் அந்த எண்ணெய் ஊத்தி பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பருப்பு பிடிக்கும், அது மாதிரி தான் சாதத்துல விட்டு நெய் போட்டு சாப்பிட்டு அது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்னொன்னையும் மெயின்டைன் பண்ணிட்டு வரோங்க. இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போலாங்க. அங்க என்ன பொடியெல்லாம் அரைச்சு வச்சிருக்காங்க, எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத வாங்க நீங்களும் பார்க்கலாங்க. இப்ப நம்ம சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆபீஸ்க்கு வந்தாச்சுங்க. இப்ப நம்ம உள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பேட் தானே, இது என்ன புதுசா அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்து எங்க பொண்ணோட ஃப்ரெண்டுங்க பூர்ணிமா, சென்னையில இருக்காங்க. அவங்க ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்க கூட நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன். அவங்க தான் இதை வந்து எங்க பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சரசூஸ் சமையல் சேனல் நேம் வைக்கிறதுக்குமே பூர்ணிமா தாங்க காரணம். பூர்ணிக்கு இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நான் இதை பத்தி தனியா ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருக்கேங்க, உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்ப போய் நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம் பாத்திரலாம். இப்போ கருவேப்பிலை பொடிக்கும் பருப்பு பொடிக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஆயில் ஊத்தி வறுக்க போறாங்க. நான் எடுத்து வந்திருக்கேங்க. இப்ப எல்லாம் பொடியெல்லாம் வறுத்து முடிச்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட மசாலா பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி தாங்க ஸ்டோரேஜ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸே இருக்காது. எல்லாமே ஸ்டீல் கண்டெய்னரில் தான் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் தாங்க நாங்கள் வச்சுருக்கோம். பொடி எல்லாமே இட்லி பொடி, ரசப்பொடி, கறி மசால் பொடி எல்லாமே நாங்கள் அப்பப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ரெடியாக இருக்குங்க. இப்போ தான் அரைச்சிருக்காங்க. அதனால் இதை வந்து ஆற வச்சு இனிமேல் தான் பேக் பண்ண போகிறாங்க. அடையும் அருமையாக வருதுங்க எங்களோட ப்ராடக்டில்.
பாருங்க உளுந்தங்கஞ்சி மிக்ஸு நாங்கள் டோட்டலாகவே இவ்வளோ தான் அரைச்சி வச்சுருப்போம். இது வந்து ஒரு 4-5 நாள்லேயே காலி ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் மறுபடியும் அரைப்போம். தனி மிளகாத்தூளும் அது மாதிரி தாங்க. அப்பப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிக்கிறோம். இது வந்து கரம் மசாலா. அதே மாதிரி இந்த மஞ்சத்தூள் எங்ககிட்ட வாங்கினவங்க திருப்பி எங்ககிட்ட தாங்க வாங்குறாங்க. இது பாலில் போட்டு ஆற்றி குடிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களே வாங்கி அதை சுத்தமாக காய வச்சு மஞ்சத்தூள் அரைக்கிற மிஷினில் அரைக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கூட காரம்லாம் இருக்காதுங்க. நம்ம பாலில் போட்டு ஆற்றி குடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். சமையலுக்குமே நம்ம பயன்படுத்தலாங்க. இது வந்து மீன் குழம்பு தூளுங்க. இதை வந்து நம்ம புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கருவேப்பிலை பொடியும் நாங்கள் எங்களோட கண் பார்வையில் நாங்கள் கருவேப்பிலை வாங்கி அதை சுத்தமாக அலசிட்டு நல்லா காய வச்சுட்டு நிழல்லையேங்க உணர்த்திட்டு கொஞ்ச நேரம் உணர்த்தினா போதும். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பொடியும் தயாரிக்கிறோங்க. இட்லி பொடி பாருங்கள், நிறைய பேர் இட்லி பொடிக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரசப்பொடியும் ரொம்பவே ஜம்முன்னு நல்லா ரசம் வாசம் வருங்க. நாங்களே வீட்லேயே சுத்தமான முறையில் வறுத்து நாங்கள் வீட்லேயே மிக்சியில் தான் இந்த ரசப்பொடியை அரைக்கிறோங்க. அதுவுமே நாங்கள் அப்பப்போ தேவைக்கு மட்டும்தான் அரைச்சி வைக்கிறோங்க. அதே மாதிரி கறிக்குழம்பு தூள் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்திருக்குங்க. இந்த கறிக்குழம்பு தூள் போட்டு நம்ம குருமா வைக்கலாம், கிரேவி வைக்கலாம், நிறைய ஐட்டம் செய்யலாங்க. சாதாரணமாக நம்ம வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே இந்த கறி மசாலாவில் வைக்கலாங்க. இது வந்து சாம்பார் தூளுங்க. சாம்பார் தூளும் நாங்கள் தீர தான் மிளகாயை நல்லா காய வச்சுட்டு அரைச்சிட்ருக்குறோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு பொடியும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் கொடுக்குறோம். இதில் ஒரு சொட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பருப்பு பொடி சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட பருப்பு பொடி ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்புறம் இந்த பொடி வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க. இந்த பனிகாலத்துக்கு ரொம்பவே நல்லது. 1 டீஸ்பூன் போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு அப்படி ஆற்றிட்டிங்கன்னா போதுங்க, அவ்வளோதான். சாதாரண முருங்கை இலையில கிடைக்கிற சத்துக்கள் இந்த பொடியில் நமக்கு கிடைச்சிருங்க. சூப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சூப் மிக்ஸ் வச்சு. இது வந்து ஹெல்த் மிக்ஸுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 4 வயசுலேருந்தே இந்த ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலாங்க. 40 வயசு 50 60 வயசு எல்லாருமே எடுத்துக்கலாங்க. அவ்வளோ நல்ல பொருட்கள் எல்லாமே போட்டு நாங்கள் அரைச்சிருக்கோங்க. சிறுதானியம், நட்ஸு எல்லாமே சேர்த்துருக்கோங்க. ரொம்ப அருமையாக நல்ல வாசமாக நல்லா இருக்குங்க இந்த ஹெல்த் மிக்ஸு. நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஹெல்த் மிக்ஸு. தீபாவளி டைமில் முறுக்கு மாவுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இப்போயும் நாங்கள் 5 கிலோ குறையாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஆர்டருக்கு தேவைன்னா மறுபடியும் நாங்கள் அதிகமாக அரைச்சி கொடுப்போங்க. முறுக்கு மாவும் எங்ககிட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த முறுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ராகி மாவுங்க. ராகி வந்து நாங்கள் முளைக்கட்டிட்டு தான் நாங்கள் அரைச்சி வைக்கிறோங்க. ரொம்ப சுத்தமான முறையில் முளைக்கட்டி அதை வந்து நிழல்லையே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வைக்கிறோங்க. இந்த ராகி மாவில் நீங்கள் கஞ்சி வச்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாவும் எங்ககிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்ருக்குங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே வாசம் அப்படியே சும்மா மூக்கை தொலைக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பொடின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. என்ன பொடின்னு சொல்லாமையே சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எள்ளு பொடிங்க. சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எள்ளு பொடிங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இந்த பொடி வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுக்கவே இல்லைங்க. ஒரு வீடியோலையும் ஆட் கொடுத்துட்டு வரேன் இல்லைங்களா, லிஸ்ட்டில் கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால இப்போ நாங்கள் இதையும் பண்ணுறோம். இது என்ன பொடி கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் யாராவது? பெருங்காய பொடிங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நல்லா சுத்தமான முறையில் நாங்கள் வாங்கிட்டு அதை நல்லா பிச்சு போட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. வாசம் சும்மா செமையாக இருக்குதுங்க, தூக்குதுங்க. ரசத்துக்கெல்லாம் ஒரு சிட்டிகை போட்டிங்கன்னா போதுங்க. புளிசாதத்துக்கெல்லாம் கேட்கவே வேண்டாங்க. இந்த பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. பெருங்காயத்தூள் தேவைப்படுறவங்களும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்புறம் இடியாப்ப மாவு எப்பயுமே நாங்கள் தீர இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டே இருப்போங்க. இப்போவும் நாங்கள் ஆர்டருக்கு எல்லாமே நிறைய பேக் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணுவோங்க. அது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லேயே தான் இருக்கும். அதுலேருந்து நாங்கள் மாற்ற மாட்டோம். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கவரில் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைப்போங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ட்ரம் வந்து மல்லித்தூள் ட்ரம்முங்க. மல்லித்தூள் வந்து நிறைய இருந்துச்சு, இப்போ தீர்ந்துருச்சு. இனிமேல் தான் அரைக்க போகிறாங்க. இந்த மல்லித்தூளும் வந்து நீங்கள் சாதாரணமாக குருமா, கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. நாங்கள் இதையுமே வறுத்துட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்பவே நல்லா வாசமாக இருக்குங்க. அதே மாதிரி இடியாப்ப மாவுமே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுருப்போங்க. ஆர்டருக்கு தான் நாங்கள் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாங்க. இந்த இடியாப்ப மாவு நீங்கள் வருஷத்துக்கே வச்சுருந்தாலும் கிடாதுங்க. எங்களோட பேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து சேர்றப்ப எந்த டேமேஜும் ஆகாதுங்க. அந்தளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுவோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாமே பேக் பண்ணி கொரியருக்கு ரெடியாக இருக்குங்க.
இப்போ நீங்கள் கொரியர் பேக்கிங்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தாங்க ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோங்க. இப்போ வானிலையுமே பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் வறுக்கிறதுக்கு பெரிய வானலி இருக்குங்க. அதே சமயத்தில் சின்ன வானலி ரெண்டுமே வந்து இரும்பு வானலியில தான் நாங்கள் வறுக்கிறோங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கழுவி தொடச்சி நல்லா வெயிலில் வச்சு இந்த ஸ்லாப்ல இருக்கிறது எல்லாமேங்க வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா தான் உள்ள எடுத்து வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு பருப்பு இந்த மாதிரி எல்லாம் காய வச்சாங்கன்னா மல்லி இதெல்லாம் வாடுறதுக்கு வந்து ஸ்டீல் மரம் தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து தாங்க பண்ணிட்டு வரோம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்து மல்லியில இருந்து உளுந்துல இருந்து எல்லாத்தையுமே வறுத்து காய வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேல தாங்க காய வைக்கிறாங்க. இந்த மாதிரி சைஸ் வாரியா ட்ரே வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ட்ரேலாம் தான் வந்து ரொம்ப சுத்தமான முறையில தான் இங்க காய வச்சு எடுக்கிறோங்க. என்னங்க இன்னைக்கு நான் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்தது எங்களோட மசாலா எல்லாமே நாங்கள் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து நல்லா தெளிவாக எடுத்து காட்டினேங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணுற வெசல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டினேங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் சுத்தமான சுகாதாரமான முறையில் நல்ல ருசியான மசாலா பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வர்றோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி நாங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதே இல்லைங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் தெளிவுபடுத்துறேங்க. நீங்க எந்த பொருட்கள் வேணாலும் நீங்க வந்து காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் நாங்க இப்ப கொடுக்குற நம்பர்ல நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. நாங்க வந்து உடனுக்குடன் அனுப்பி வைப்போம். சமயத்துல ஏதாவது 1-2 தீந்துச்சுன்னா தான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி கையில இருப்பு இருக்கும்போது நாங்க உடனே அனுப்பிடுவோங்க. பேக்கேஜும் பாத்தீங்கல்ல ரொம்ப நீட்டான முறையில தான் நாங்க வந்து பேக் பண்ணி அனுப்புறோங்க. இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்னும் நாங்க ஒன்னொன்னு புதுசா அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க எல்லாரும் நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. அதுக்கு நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரசூஸ் சமையல் பாருங்க. அதே சமயத்துல சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.